மக்கள் சொல்லுவாங்க வெற்றிமாறன் சார் வந்து தனுஷ் சார் இல்லாம படமே எடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலா தனுஷ் சார் கூட 2 படத்துல இல்ல. விடுதலை, விசாரணை இல்ல. பட் நீங்க எல்லாம் ஒரு படமே எடுத்தது இல்ல. அவருடைய எத்தனை தமிழ் படத்துலயுமே நீங்க விடுதலை பார்ட் 1ல தான் சார் நீங்க இல்ல. அதெல்லாம் நீங்க 2ஆ பிரிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். நீங்க அது அது எல்லாத்துலயும் இருக்கீங்கல்ல. நீங்க ஆடுகளம்ல இருக்கீங்க, பொல்லாதவன்ல இருக்கீங்க, விசாரணையில இருக்கீங்க, நீங்க எல்லா படங்களையும் இருக்கீங்க. லக்கி அவ்வளவுதான். இப்படிதான் கேரக்டர் ரோல்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்குமே. பட் ஒரு லீட் ஆக்டருங்கும் போது அவங்களுக்கே ஒரு ஸ்டாருக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும்ல. ஸோ அவரை வச்சு அவ்வளோ படம் எடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம். இவரோட கதையெல்லாம் வந்து இவர் தான் சொன்னார். என்னோட கதையெல்லாம் வந்து காமன் மேனோட கதை. ஸோ ஒரு ஸ்டார் அங்கே நான் வைக்கவே முடியாது. ஒரு காமன் மேனாக இருந்தால் மட்டும் நான் அங்கே காஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி. பட் ஸ்டாராக இருந்தும் தனுஷ் வந்து இதுக்குள்ளே செட் ஆகுறாருங்கிறது தட்ஸ் வெரி நைஸ் வெரைட்டி. ஸோ அதனால தான் அவரும் அதில் அவ்வளோ படத்தில் நடிக்க முடிச்சதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு ஸ்டாருக்கு வெற்றி படத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது காமன் 100% ஒத்துக்கிறேன். அவரோட கதைகள் எப்பவுமே அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் அப்படி தான் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நம்மளை பிரதிபலிக்கிற மாதிரியான கேரக்டர்ஸ் தான் படத்துலையும் இருப்பாங்க. தோழர் கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது? ஏன்னா தியேட்டரில் பார்க்கும்போது ஏன்னா விஜய் சேதுபதி சாரோடைய குரு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த கேரக்டர் அவ்வளோ பெரிய ரிசப்ஷன் இருந்துச்சு. படம் தியேட்டரில் வந்த போதுமே சரி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த கேரக்டர்? நல்லா இருந்தது. நாங்கள் நம்பியிருக்கிற விஷயம் தானே. ஸோ அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வெற்றியாக தான் சொன்னார். ஒரு ஏதோ ஃபுட்டேஜ் பார்த்துட்டு வந்ததுனால நீங்கள் 2 பேரும் ரொம்ப கன்வின்சிங்காக நடிச்சிருக்கிறது இந்த படத்தில் தான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி அவரையும் என்னையும் சேர்த்து. ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் நம்பியிருக்கிற விஷயம் பண்ணுறீங்கிறதுனால எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் வாலி அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கேரக்டர். ஆரம்பத்தில் ஒரு சின்ன தயக்கம் வருது. 2 பேருமே ஜாப்லெஸ்ஸாக இருந்தாங்க. எப்படி இவங்க இருக்க போகிறாங்க, எப்படி லைஃப்பில் போக போகிறாங்கன்னு. சார் ஒரு ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஒரு ஆக்டர், நாட் ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் கிடையாது. எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு நடிகர் அவர். நீங்களும் உங்களோட சைடில் ரொம்பவே சூப்பர் ஃபைன் ஆயிருக்கீங்க. இப்போ பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க? நீங்கள் சாரோட குரோத் எப்படி பார்க்குறீங்க? இப்போ பேரண்ட்ஸ் வந்து எங்க அப்பா எப்பவுமே ரொம்ப பெருமை. அவரு எங்க அப்பா இன்ஃபேக்ட் இதுவே பண்ணல. ஃபர்ஸ்ட் டேல இருந்து கிஷோரை வந்து என்னவா இருந்தாலும் இல்ல ரொம்ப நல்ல பையன், எது பண்ணாலும் சூப்பரா பண்ணுவான்னு சொல்லி அவருக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ். எங்க அப்பாவுக்கு இனிஷியல் இதுல இருந்தே ஓகே தான். எங்க அம்மாக்கு அதுதான், நான் கொஞ்சம் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுனால கொஞ்சம் எங்க அம்மாவுக்கு பயம், என்னோட சாய்ஸ் இதுவா இருந்திருக்கலான்னு. பட் அதுக்கப்புறம் ஒரு 3 years ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து இவர் தான் ஃபேவரட் எல்லாருக்கும். சினிமாவில் வந்து ஓகே ஓரளவுக்கு ரோல்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கும் பரவாயில்ல ஏதோ ஒன்று பண்ணி இல்லைன்னா உருப்படவே மாட்டாங்க, உருப்பட மாட்டாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அம்மாவுக்கு உள்டாங்க, அம்மாவுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ், ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. தமிழ் சினிமாவில் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரெல்லாம் சார் உங்ககிட்ட? ரொம்ப கம்மி. சொல்லுங்க, அந்த ரொம்ப கம்மியில் யாரும் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அவ்வளோ ரெகுலரா பேசுறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வெற்றியும் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். அப்பப்போ கம்யூனிகேட் பண்ணிப்போம். சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இந்த நாய் பொண்ணு எல்லாம் ஃபார்மிங் எல்லாமே இருக்கிறதுனால அப்பப்போ பேசிப்போம், நல்லா விஷ் பண்ணிப்போம், பேசிப்போம். இந்த வீட்டுக்கு அப்படி உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படி யாரும் வருவாங்க? இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்களா இந்த வீட்டுக்கு? அப்படி ரொம்ப கம்மி. சில ஃப்ரெண்ட்ஸ் தனியா தான் பிரிச்சு வச்சிருக்கீங்களா? சினிமா அப்படி சோஷியல் லைஃபே கிடையாதுங்க. அப்சல்யூட்லி நோ சோஷியல் லைஃப். நாங்க வேலை முடிச்சோமா நேரா வீட்டுக்கு வந்துருவோம். வீட்டுக்கு வந்தா ஃபேமிலி, அவ்வளவுதான். வீக்கெண்ட்ஸ்ல ஃபேமிலி திருப்பியும். சோ வீட்டுக்கு நீங்க சிட்டில இருக்க மாட்டீங்க, ஃபார்முக்கு போறீங்க, அவ்வளவு சுத்தியாலே வேண்டாம் இருக்கீங்க. இல்ல இங்க வந்தாலும் யாராவது வந்தா என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. எப்படி அவங்களை என்டர்டெயின் பண்ணணும் தெரியாது. நீங்க எப்படி உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிறீங்க? வீட்டுல ஏதோ ஒரு வேலை இருக்கும், வேலை கண்டினியூஸா இருக்கும், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம், சமைப்போம், சாப்பிடுவோம். அண்ட் சீக்கிரம் தூங்குறதுனால எங்களுக்கு வந்து ஈவினிங்னாலே வந்து எங்களுக்கு 9:30 ஆனா இன்னும் தூங்கலையாங்கிற இது வந்துரும். எங்களுக்கு இன்னும் தூங்க போலையானாங்க. நான் ஏதோ 2-3 நாளா இப்போ 10 o'clock 10:30 தூங்கிட்டு இருக்கேன். அதுக்கே வந்து என்ன இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இதனால எங்களுக்கு அந்த ஈவினிங் இஸ் அ வெரி ஷார்ட் டைம். அப்புறம் மார்னிங் யூஸ்வலாக சீக்கிரம் எழுந்துருவோம், 4:30, 5. அது வேலை சரியா இருக்கும், அவ்வளோதான். ஸோ அண்ட் வீக்கெண்ட் எல்லாம் யூஸ்வலாக பசங்க நீட் இருந்த வரைக்கும் அவங்க இல்லைன்னா எங்களுக்கு எனக்கு தான் ரீடிங் ரைட்டிங் இருக்கும், அவருக்கு அவரோட ரீடிங் ரைட்டிங். பட் எப்பவுமே பெட் டைம் சீக்கிரம் தூங்க போயிருவீங்க? ஆமாம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ யூஸ்வலாக சீக்கிரம் தூங்கிடும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து உங்களுடைய சால்ட் அண்ட் பெப்பர் லுக், அதெல்லாம் பெருசா இல்லை சார். இதுவும் இருக்கு சார். இது நீங்க அதை பத்தி என்னைக்குமே கேர் பண்ணது இல்லை. நீங்க கிரே ஹேர்ஸ் பத்தி யாரு அவரோட ரெண்டு பேருமே நான் வந்து உங்களை பார்க்க வரேன்னு கிடையாது, சம் பொல்லாத டேஸ் சொல்றேன். அதாவது வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து
பசங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நமக்கு வந்து முடி கொட்டும் போது என்னடா இதுன்னு. பட் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த முடி கொட்டினது கூட அழகா முகத்துக்கு அப்படியே அந்த ஆப்டா இருக்கும், பார்த்தா அந்த வியர்டா தெரியாது. அதுல ஒன் ஆஃப் தி அதை பார்க்க பார்க்க பழகிடும்ல, அந்த கண்டிப்பா மாதிரி கிடையாது. பழகிடுச்சு. எனக்கு பொல்லாதவங்களே சொட்டை அப்படி இருந்துச்சு. யாராவது கேட்டு பாருங்க, யாராவது ஆமா, கேட்டு ஆமா. பாருங்க. அது அந்த அந்த ஃபேஸ் சில பேருக்கு தான் செட் ஆகும் பாத்தீங்கன்னா. பாத் சாருக்கு அப்படி பாக்குறோம், அவருக்கு ஹேர் கம்மியா இருந்தாலும் கூட அந்த முகம் வந்து நமக்கு அப்படி ஒரு பிடிச்ச முகம் ஆயிடுச்சு. அது என்னைக்குமே முடி கம்மியா இருக்குன்னு யாருமே நாங்க பார்த்தது. பிகாஸ் ஆஃப் தி ரோல்ஸ் ஆக்சுவலி. அதை தாண்டி அதாவது சொல்ற பெர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வந்து காட்டுறதா இல்லையா? அந்த கேரக்டர் பிடிச்சி போயிடும்ல, அதனால வந்து என்ன பண்ணாலும் பிடிச்சி போயிடும். வெற்றி அதான் பண்ணாரு. இது மதுரையில் எங்கேயோ பொல்லாதவன் பார்த்துட்டு இருந்தாரு. அங்கிருந்து ஃபோன் பண்ணி சொன்னார், கிஷோர் இங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா, செல்வத்துக்கு தான் மெட்ராஸ் தமிழ் பேச வருது, மற்றவங்களுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா எல்லாருமே கரெக்டா பேசியிருப்பாங்க, நான் தான் ஒரு மாதிரி பேசியிருப்பேன். ஆனா அந்த கேரக்டர் பிடிச்சி போனதுனால அவன் என்ன பண்ணாலும் பிடிக்கும். அப்படி இப்போ ரஜினி சார் தமிழ்ல அவ்வளோ இதுவா பேச மாட்டார், ஆனாலும் அவர் பேசுற தமிழ் பிடிக்கும். ஸோ கேரக்டர் பிடிச்சி. ஆமா, அதே ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. செல்வம் என்னைக்குமே யாரும் விட்டு தர மாட்டாங்க சார் செல்வத்தை. ஸோ அதனால கேரக்டர்ஸ் தான் சார். அந்த சால்ட் அண்ட் பெப்பர் பத்தி நீங்க சொல்லுங்க. கேர்ள்ஸ்க்கு இந்த ஒரு இருக்கும், ஒயிட் ஹேர் வந்தாலே வந்து கிரே வந்தாலே வந்து கலர் பண்ணிடுறதுலாம் இருக்கும். நீங்க எப்பவுமே அப்படிதான் இருக்கீங்களா? நீங்க கலர் பண்ணிருக்கீங்களா? இல்ல, கலர் பண்ணது இல்ல. கிரே ஹேர் வந்து இப்போ ஒரு 4-5 இயர்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ரீசனா தான் வந்திருக்கு, லாக்டவுன் டைம்ல இருந்தா நிறைய இருக்கலாம். ஸோ முன்னாடி கோவிட் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம். ஸோ இப்போதான் அந்த 4-5 இயர்ஸா கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு. இல்ல, கலர் பண்ற ஐடியா இன்னும் இல்லை. இன்ஃபேக்ட் எங்க அம்மா ஒரு ஃபேஸ்ல கலர் பண்ணிட்டு இருப்பேன், நான் எங்க அம்மாவை திட்டிட்டு இருப்பேன், நீ எது கலர் பண்ற, அது அழகா இருக்கு, கிரேன்னா ஒரு எலிகன்ஸ் கொடுப்போம் ஏஜ் ஆக ஆகன்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஒரு சின்ன ஃபேஸ், ஏன்னா வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, ரிட்டையர்மெண்ட் இருக்கும்போது ரொம்ப ஏர்லியா கிரே ஹேர்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு முன்னாடியே இட் வாஸ் நோ, எனக்கு கிரே ஹேர் வரத்துக்கு முன்னாடியே அது ஆப்ஷனே இருக்குல்ல, எனக்கு கலர் பண்ணுவேன்னு எனக்கு இதுவே இல்லை. ஸோ ஐம் ஓகே, நான் பார்க்க மாட்டேன், என் மூஞ்சியை பார்க்குறவங்க தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. இல்ல அகைன் இது ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் நிறைய பேருக்கு. ஏன்னா அந்த சின்ன ஒரு இன்ஃபீரியர் எப்பவுமே இருக்கும், வயசாவது ஃபீல் அப்படின்றது இருக்கும். அது நீங்க 2 பேர் பேசியுமே நான் பார்க்கல பேசும்போது. அது எதை பத்தி வெரி யங் அட் ஹார்ட் நினைக்கிறேன், அதை பத்தி எல்லாம் யோசனை. சூப்பர். ட்ரூ கண்டிப்பா. பசங்க 2 பசங்களை பத்தி சொன்னீங்க, உங்களுடைய பெயர்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே? பெரிய பையன் பாலி வந்து இப்போ சிட்னில, யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னில வெட்டர்னரி மெடிசன் படிச்சுட்டு இருக்கான். சின்னவன் 10th ருத்ரா 10th முடிச்சுட்டு இப்போ 11th போறாரு வேலி ஸ்கூல்ல. பெரிய பெரிய ஹீரோஸோட படங்கள்ல தொடர்ந்து வேற லாங்குவேஜஸ்ல பாக்குறோம். தமிழ்லயே நீங்க பேக் டு பேக் பண்றீங்க. பொன்னியின் செல்வன் உங்களை பார்த்தோம், இப்போ வேட்டையன்ல பார்த்தோம், மலையாளத்துல எம்புரான்ல பாக்குறோம், ஹிந்தியில பாக்குறோம், தெலுங்குல, கன்னடா எல்லாத்துலயுமே பண்றீங்க இல்லையா? ரொம்ப பிஸியா இருக்கீங்க. எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா உங்களால ஃபார்முக்கு போக முடியுது? ரொம்ப கம்மி தான். நான் நினைக்கிற அளவுக்கு போக முடியல. இப்போ வேற இந்த இன்ஜுரி, அதனால போக முடியல. இப்போ கேப் இருந்தது, கொஞ்ச நாள் கேப் நானே வேணும் எடுத்தேன். சின்ன பையனுக்கு இப்போ ஹாலிடேஸ் இருக்கு, அவனை எங்கேயாவது கூப்பிட்டு போகலாம், இல்லை ஃபார்முக்கு போகலாம். பட் எவ்வளோ நினைக்கிறேனோ அவ்வளோ முடியல. பட் ஸ்டில் எவ்வளோ முடியுறதோ அவ்வளோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் யூஸ்வலாக வந்து இது வரைக்கும் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற வரைக்கும், பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அங்கே போயிடுவேன் யூஸ்வலாக. இப்போது லாஸ்ட் 1 இயராக வந்து பெரிய பையனுக்கு ஸ்கூலில் 12th முடிச்சுட்டு அவன் வீட்டில் தான் இருந்தான். ஸோ அதனால் அவன் கூட இருக்கலாம்னு சொல்லி இப்போ கொஞ்சம் அங்கிருந்து தள்ளி இந்த செடிகளை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் ஏதாவது நம்ம தெரிஞ்சது தனியாக ஓடலாம்னு சொல்லி. அவங்க வளர்ந்துட்டாங்க 2 பேருமே. இன்னும் 2-3 இயர்ஸ்ல காலேஜ்லாம் போயிட்டாங்கன்னா வந்துட்டு மேம் சொன்னாங்க, எனக்கு அங்கே போய் இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்கணும் என்னோட ஆசை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்களுமே எப்போ அங்கே ஃபுல்லாக வரலாம் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னு சொன்னாங்க. உங்களுடைய தெரியல, எல்லாமே மாறிட்டே இருக்குமே. இப்போதைக்கு என்ன வயசானவங்க எல்லாம் இருக்காங்க, அம்மா வந்து இங்க பக்கத்துல இருக்காங்க இப்போ. ஸோ ஓகே அதனால எங்க விட்டு போக முடியாது. ஸோ மோஸ்ட்லி போயிட்டு வந்து அப்படி ஏதாவது பண்ணுவோம். உங்களுடைய டெய்லி ரொட்டீன் என்ன சார் இருக்கும்? உங்களோட டெய்லி ரொட்டீன் நீங்க எழுந்துக்கிறதுல ஏன்னா நத்திங் ஸ்பெஷல், நார்மலா எல்லாரும் எப்படி ஃபார்ம் ஹவுஸ் பொறுத்தவரைக்கும் மேம் சொன்னாங்க, ரொம்ப அர்லி மார்னிங் நாங்கள் எழுந்துப்போம், சீக்கிரம் தூங்கிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து இன்டேக் வந்து கண்டிப்பா 1 மீனாவது ஒரு நாளைக்கு எடுத்துப்போம்னு சொன்னாங்க. ஸோ அங்க இருக்கிறப்போ அது ஒரு நல்ல ரொட்டீனா இருக்குது. ஏன்னா எதுவுமே கிடைக்காது, கொரோனா டைம் வேற. ஸோ அங்கே என்ன வளர்க்குறோமோ அதே வளர்க்குறதுன்னு இல்லை, அதே வளரும். நிறைய அங்கே க்ரீன்ஸ் எல்லாம் வந்து வைல்டு க்ரீன்ஸ் நிறைய வளரும். ஸோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதெல்லாம் நமக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கே கிடைக்கவே முன்னாடி இப்போவும் கிடைக்காது, சிட்டிலலாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வெரி நியூட்ரிஷியஸ். இப்போ பெரிய பையன் வந்து இவ்வளோ பெரிய களி சாப்பிட்டோம் 2 நைட்டுக்கு. ஸோ தட் வாஸ் அ வெரி நைஸ். இது உங்களோட உணவு பழக்கம் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? இங்கே இருக்கிறப்போ 2 இப்போ ஒரு 5-6 இயர்ஸ் 5-6 வருஷம் ஆயிட்டா, 5-6 இயர்ஸாக வந்து 2 மீல்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ அப்போலேருந்து
ஹோல் ஃபேமிலி யூஸ்வலா நாங்க வளர்க்கறது தான் நாங்க சாப்பிடுறோம். After- ரைஸ் ஒரு கொஞ்சம் வரும் எங்க இன்னொரு சின்ன லேண்ட்ல இருந்து. சாகர்ல ஒரு சின்ன farm அது இருக்கு. அங்க ஜீரா சாம்பா வரும். அந்த ரைஸ் இல்ல ராகி யூஸ்வலா அதான் சாப்பிடுறோம். நான் பிரியாணி நிறைய சமைக்கிறதுனால ஜீரா சம்பா வளர்க்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சது. பிடிக்கும் வரவங்க ஆமா, பசங்களுக்கு அப்போ பிடிக்கும், இப்போ போர் ஆயிடுச்சு bore அவங்களுக்கு. எப்போ வீக்கெண்ட் வந்தா பிரியாணி ஸ்டார்ட் பண்ணி விடுவேன். சமைப்பீங்களா? பிரியாணி சமைப்பேன். பிரியாணி மாத்திரம் தான் சமைப்பாரு. நல்லா சமைப்பீங்களான்னு இல்ல, அது ஒண்ணுதான் வரும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு கேக்குறாங்களே அத்தனை வாட்டி எல்லாமே சமைக்கிறேன். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் நானே ப்ரிப்பேர் பண்ணி, இப்போ எல்லாம் ஃபுல்லா பிஸி இல்லை. அவளும் வந்து சோஷியல் சர்வீஸுக்கு டொனேட் பண்றாங்க. ஏன்னா ரொம்ப ஆசை சமைச்சு கொடுப்பாரு உங்களுக்கு பிரியாணி தவிர? பிரியாணி தவிர நான் எதுவும் சாப்பிடுறதே சாப்பிடல. ஆம்லெட் காலையில அவ்வளவுதான். அவ்வளவு ஆம்லெட் மட்டும் தான். ஆமா அவ்வளவுதான். யூஸ்வலா நாங்க ஆம்லெட் சைட் டிஷ் தொட்டு போவோம். ஆம்லெட் சாப்பிட மாட்டோம். சாப்பிட்றதே கம்மி. அதனால வந்து அது இல்லைன்னா சப்பாத்தி. ரெகுலரா இங்க இருக்கிற நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து அவ்வளோ எல்லாம் எஃபர்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இல்லை. ஸோ சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிட்றோமோ இவங்க வீட்டில் டெய்லி ஒரு 1 or 2 வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம். அதுதான் அதுதான் மேண்டேட்ரி. அது தவிர ஜென்ரலா ஃபிளெக்சிபிள் தான். அண்ட் 2 times தான் அது. ஏன்னா பசங்களுக்கும் வந்து எங்களுக்கு இந்த பசங்க வேலையில படிச்சதுனால இந்த டப்பி கொடுத்த நெசசிட்டி இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து மார்னிங் சீக்கிரம் போயிடுவாங்க, ஈவினிங். ஸோ அவங்களோட 2 meals அங்கேயே முடிஞ்சிடும். ஸோ எங்களோட மேஜர் மீல் ஈவினிங் தான். ஸோ ஈவினிங் மாத்திரம் கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ்டு ஆர்கானிக் எல்லாமே அதில் மேனேஜ் பண்ண வேண்டியது. நீங்க அப்படி அவங்க கிட்ட விருப்பப்பட்டு கேட்கறது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? என்ன சமைக்கிறோமோ அதை சாப்பிட்றோம். அது யார் ஃப்ரீயா இருக்கிறோமோ அவங்க சமைக்கிறது. என்ன நம்ம 2 பேர் மாத்திரம் இல்லை, எங்க பெரிய பையனும் அவ்வளவுதான். அவன் ரொம்ப நல்லா சமைப்பான். ரொம்ப வருஷமாவே. அவன் கிட்டத்தட்ட ஒரு 7th 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதுல இருந்து அவன் இண்டிபெண்டா சமைப்பான். ஸோ நாங்க யாரும் இல்லைனாக்கா அவனே சமைச்சிருவான். அவன் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணி வேற வைப்பான், டிஸ்பிளே பண்ணி. யாரும் வரக்கூடாது கிச்சனுக்குள்ள. அப்போ அவ்வளவுதான். இண்டிபெண்டா சமைப்பான். வீட்ல ஓகே சார். அதாவது வந்து நீங்க நிலத்துல விளையிறது சாப்பிடுறீங்க, ஆர்கானிக் தான். ரைஸ்மே வந்து ஃபார்ம்ல இருந்து வருது எல்லாம் ஓகே. ஷூட்டிங் போறீங்க, வேற வேற இடங்களுக்கு போறீங்க, அப்ப எப்படி மேனேஜ் பண்றீங்க ஃபுட்? என்ன கிடைக்கிறதோ அது அவ்வளவுதான். இருக்கிறதுல ஒரு பேலன்ஸ் டயட். ஓகே. இருக்கிறதுல கிடைக்கிறதுல ஒரு பேலன்ஸ் ஆயிடும். சினிமால தெரியல, அது என்னவோ தெரியல எனக்கு. ஒரு 20 வருஷமா நான் நடிக்கிறேன். 20 வருஷமா ஒரே டேஸ்ட் பண்றாங்க. அது எப்படின்னு தெரியல. வீட்டுல ஒரு மீலுக்கு இன்னொரு மீலுக்கு சேம் டேஸ்ட் பண்ண முடியாதுங்களால. ஆனா அது ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒரே டேஸ்ட் மேக்கர்ஸ் யூஸ் பண்றாங்களோ என்னமோ தெரியல. அதை நிறுத்தணும் முதல்ல. சினிமாக்காரங்க கொஞ்சம் ஹெல்தியா இருக்கணும்னா அதை ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். அதனால வந்து செட்ல சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பெல்லாம். என்ன எவ்வளவு வெரைட்டி பண்ணுவாங்க. ஆனா எல்லா வெரைட்டியும் எப்போ நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டேஸ்ட் இப்போ அப்படிதான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல யூனிட்ல பொங்கல் சூப்பரா இருக்கும். ஸோ பொங்கல் அங்கே சரவண பவனும் போவே யூஸ்வலா முதல்ல எல்லாம். அப்படிலாம் சரவண பவன் போய் ட்ரெயின் எல்லாம் மிஸ் பண்ணிருக்கேன் நிறைய தடவை. பொங்கல் சாப்பிடணும்னு போய் பொங்கல் ஆசைக்கு. பட் யா, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொஞ்சம் ஹெல்த்தியா, இப்போ ஹெல்த்தியா கேர்ஃபுல்லா 2 மீல். காலையில் ஒரு மீல் ஹோட்டலில் எப்படியும் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஸோ நைட் மட்டும்தான். நைட் எங்கேயாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் ஏதோ ஒன்று சேலட் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுனா அங்கே வாங்கி சாப்பிடுவோம். அடாப்ட் ஆயிட்டீங்க. அது எப்படி இருக்கு? 2 மீல் a dayன்றது எப்படி இருக்கு? 6 years பாடி அதை அடாப்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு? அது ஓகேயா தான் இருக்கு. அவ்வளோ ஒன்றும் வித்தியாசம் தெரியல. ஸோ பெட்டரான மாதிரி ஒன்றும் தெரியல. மோஸ்ட்லி பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கும்னா இன்னும். ஸோ இட் ஷுட் ஹவ் ஹெல்ப்ட் ஆக்சுவலி. உங்களை பார்த்து ஆடியன்ஸோட ஒரு விஷயம் வந்து உங்களோட ஃபிட்னஸ். ஆக்டிங்லாம் தனியாக வச்சா கூட த வே யூ லுக் அண்ட் உங்களோட ஃபிட்னஸ். ஏன்னா நாங்கள் தமிழில் உங்களை 18 years பார்த்துருக்கோம், 2007 பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எப்படி இருந்தாலும் விஷயம் சார் இப்படி தான் எப்பயும் இருக்கிறாரு. வெயிட் போட்ட மாதிரி எதுவுமே எங்களுக்கு எதுவுமே தெரியல. இது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க இவ்வளோ வருஷமா? பேசிக் எக்ஸசைஸ் தான். இவங்க எல்லாம் திட்டு இருப்பாங்க, நீ வந்து மெயின்டைன் தான் பண்றடா, ஜிம்முக்கு போய். ரீசன் அதுதான் நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஃபிட்னா நீ ட்ரெயின் பண்ணணும், இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் பாடியை. அது இல்ல, பேசிக் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பேஸ் லெவல்ல. அவ்வளவுதான். அதுவே பெரிய விஷயமா இருக்கு. நீங்க பாடி பில்டர் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. சினிமால வந்து அதான் ஷூட்டிங்ல கிடைக்கிற சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டா அப்படி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு வெரைட்டி கொடுப்பாங்க. அது யார் வீட்லயும் அவ்வளவு சமைக்க மாட்டாங்க, அவ்வளவு வெரைட்டி. அனிமல்ஸ் வந்து ஃபார்ம்ல வந்து மேம் சொன்னாங்க, எங்களுக்கு நான் ஸ்ட்ரெயிட் என்கவுண்டர்ஸ் பண்ணதில்லை, பட் ஆனா வர்றதெல்லாம் தெரியும் எங்களுக்கு, யானைகள் வர்றது எல்லாமே. உங்களுக்கு நீங்க என்னைக்காவது என்கவுண்டர் பண்ணிருக்கீங்களா அனிமல்ஸை பார்த்தது? இல்லைன்னா அந்த அங்க அனிமல்ஸ்னா யானை ஒரு தடவை பார்த்துருக்கோம் தான். இவ்வளோ வருஷத்துல ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன். தோட்டத்துலயும் இல்லை, எங்கேயோ ரோட்ல
போற ரோட்ல பார்த்துருக்கேன், எதிரிலே டக்கர் வந்துருச்சு, அதுக்கே தெரியாம யானையே ஷாக் ஆகி பார்த்து அப்படியே ஓடிச்சு. அவங்க நம்மள பார்த்துட்டு ஓடிட்டாங்க. யூஸ்வலி அனிமல்ஸ் அப்படிதான், they don't want to see humans. கொரோனா டைம்ல அங்க டாய்லெட் போறதுக்கு பெரிய பையன் டோர் திறந்துக்க, டோர் பக்கத்துலயே ஒரு என்ன பாம்பு தமிழ்ல என்ன சொல்றாங்க, நாகம் சொன்னாங்க. இல்ல அது வைப்பர், ரசல்ஸ் வைப்பருக்கு அது கடிச்சா அது இது நல்ல பாம்போட ரொம்ப விஷம் ஜாஸ்தி. அது வந்து மசில் டிஷ்யூ உங்க நர்வ் டிஷ்யூ எல்லாமே மிக்ஸ் ஆயிடும், டிசால்வ் ஆயிட்டு அப்படியே மேங்கல் ஆயிடும். இங்கே குழக்கு மண்டலான்னு சொல்லுவோம், ஏன்னா அது ஃபுல்லா இது கெட்டு போற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு கடிச்ச உடனே அது அந்த டாக்ஸின் பட்ட இடத்துல டீகே ஆன மாதிரி ஆயிடும். அதுக்கு தமிழ்ல ஏதோ பேர் இருக்கு, எனக்கு ஞாபகம். கண்ணாடி விரியன். அதான் பாம்பு நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ஒரு நாள் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து இப்போ ஃபாக்ஸ்டைல் மில்லட் போட்டிருந்தோம். ஃபாக்ஸ்டைல் மில்லட் உங்களுக்கு சன்செட் டைம்ல சூப்பராக இருக்கும். அது ஃபாக்ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும், இப்படி இருக்கும். அந்த லைட்டுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் லைட் வச்சு எடுக்க சூப்பராக இருக்கும். நான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரம், ஃபோட்டோ எடுத்து இப்படி குனிஞ்சு அப்படி குனிஞ்சு எல்லாம் ஃபோட்டோ எடுத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் சவுண்ட் என்னன்னு பார்த்தா அது வரைக்கும் அங்கதான் உட்காந்து பெரிய ஒரு நல்ல பாம்பு போயிட்டு இருக்கா. அதை போட்டோ எடுத்திருக்கணும், யூஸ்வலா வந்து போட்டோ எடுத்திருப்பேன். வேற டைம்ல இப்போ ஷாக்ல எதுவும் பண்ண தெரியல, பண்ணுவாங்க. இல்ல ஆக்சுவலா அந்த ரசல் வைப்பர் வந்த என் பையன் ரொம்ப அழகா இப்படி கதவு திறந்தவன் வைப்பரை பார்த்த உடனே மூடிட்டு உள்ள வந்துட்டு, அம்மா there's a snake there. ஸோ நாங்கள் வந்து எனக்கே ஷாக், இவன் எப்படி பயப்படாம வந்து there's a snake there. அவங்க ஸ்கூல் இதுவும் அவங்க வேலையில இருக்காங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு அப்பெல்லாம் பாம்புல கொண்டு வருவோம், சின்ன சின்ன பாம்பெல்லாம், செத்து போன பாம்பு இல்ல சின்ன பாம்பு ஏதாவது பாக்ஸ்குள்ள போட்டு. அங்க படிக்கிற பசங்களுக்கு நார்மல் டாய்லெட்டுக்குள்ள போனா ஒரு பாம்பு பாக்குறதோ, இல்ல கிளாஸ் உள்ள ஒரு பாம்பை பாக்குறது காட்டுக்குள்ள. ஸோ அந்த பசங்க வந்து அதை பார்த்து வளர்றதுனால அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும், ஓகே பார்த்து நாங்கள் பயப்பட வேணாங்கிற இது ரியாக்ஷன் தெரியும். ரெண்டு பேருக்கும் நிறைய காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது நீங்க சொன்னீங்க காலேஜஸ்ல இருந்து இருந்து ரெண்டு பேருக்கும் சொல்லி. ஸோ பொதுவாக உங்களுடைய டாபிக்ஸ் எதை பத்தி இருக்கும், கான்வர்சேஷன் எதை சொன்னீங்க, உங்க கான்வர்சேஷன் எதை பத்தி இருக்கும், என்ன டாபிக்ஸ் பத்தி பேசுவீங்க பொதுவாக? எதை பத்தி சண்டை போடுறீங்க கேக்குறீங்களா? ஆறுமலா கேட்குற ரெண்டு பேரும் எதை பத்தி பேசுவீங்க, ஒரு சிரிச்சு எதை மாதிரி பேசுவீங்க, எதை பத்தி வேணா இருக்கலாம். பாலிடிக்ஸ் பேசுவோம். பாலிடிக்ஸ் ஸோ இப்போ ரீசெண்ட் அட்லீஸ்ட் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக கொஞ்சம் ஆக்டிவாக பாலிடிக்ஸ் பேசுவோம். அது தவிர பேச வச்சுட்டாங்க. இட்ஸ் குட் இன் a way. இல்லை நான் அவ்வளோ இன்வால்வ் ஆகிட்டு பேசிட்டு இருக்க மாட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு? பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுல இப்போ. அது ஒரு ஆர்டிஸ்டா இருந்து கண்டிப்பா பேச வேண்டிய சூழ்நிலை. அது ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இறங்குறது அப்படி ஒரு ஐடியா இருந்திருக்காங்க? தெரியல, அவ்வளோ பேஷன்ஸ் கிடையாது எனக்கு, அவ்வளோ டைமும் கிடையாது. இப்போ இருக்கிற வேலைக்கே டைம் கிடைக்கல எனக்கு. ஒரு படமே வந்து 6 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ கம்மி டைம் இருக்கும்போது அதுல அவருக்கு லார்ஜர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, நான் வந்து அட்வொகேசி லெவலில் பண்றதுனால டைரக்டா எங்களோட என்கேஜ்மெண்ட் பியூரோக்ரஸி பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் கூட இருக்கிறதுனால ஸோ எனக்கு வந்து சில கிரவுண்ட் லெவல் எக்ஸ்பீரியன்சஸ் நடக்கும். ஸோ அது வந்து நாங்க கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கோம். புலம்புறதுக்கு வேற இடம் இல்ல, இப்படி இருக்குடா அப்படி இருக்குடா. எக்ஸாக்ட்லி. ஃபார்மிங் பத்தி பேசும்போது இப்ப நீங்க உங்க ஃபேமிலி அப்படிதானே ஃபார்மர்ஸ் தான் அப்படின்னா, தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் அம்மா சைடும் அப்பா சைடும் ஃபார்மர்ஸ், அவ்வளோதான். இவங்க எல்லாம் எங்கள் அப்பா எல்லாம் வந்து கிராமத்தை விட்டு சிட்டிக்கு வந்துடுவாங்க, சிவிலைஸ் ஆகிட்டாங்க, படிச்சுட்டு சிட்டியில் வேலை செய்யணும்னு வந்தவங்க இல்லை. அப்போல்லாம் கிராமத்து மக்குன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த மக்காயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து சிட்டிக்கு வந்தவங்க. ஸோ ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி ஃபார்மிங் கம்யூனிட்டின்னு சொல்லி. இப்போ அதுக்குள்ளேயே உங்க ரெண்டு பேருக்கு ஒரு மியூச்சுவல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ரெண்டு பேருக்குமே ஃபார்மிங்ல. மேம் சொன்னாங்க வந்து பனர்கட்டா அங்க வந்து அவங்க அங்க அந்த நேஷனல் பார்க் போனதுனால அந்த இடம்லாம் தெரிஞ்சது, இப்படி ஒரு பண்ண போறோன்னு. உங்களுக்கு சொந்த ஒரு உங்ககிட்டயுமே ஐ மீன் உங்க ஊர்லயுமே அப்படி லேண்ட் பண்ணலான்னு இருந்துச்சு. பட் அதுக்கு நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அங்க போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் விவசாயம்? எனக்கு வந்து காட்டுக்கு பக்கத்துல ஒரு லேண்ட் இருக்கணும்னு ஆசை இருந்தது. அப்பெல்லாம் ரொமான்டிக் ஐடியா தானே ஃபார்மிங்கிறது. ஸோ காட்டுக்கு பக்கத்துல இருக்கணும், மலைக்கு பக்கத்துல இருக்கணும், தண்ணி ஓடிட்டு இருக்கணும் லேண்டுக்குள்ள, இப்படி எல்லாம் அப்படி ஒரு லேண்டு கிடைச்சிச்சு. ஸோ நான் ஃப்ரெண்ட் ஒருத்தாங்க அவன் கொண்டு போய் காமிச்சான், இப்படி ஒரு லேண்ட் இருக்கு நல்லா இருக்கும் பாக்குறியான்னு சொல்லி. அப்போ போய் பார்த்துட்டு பிடிச்சி போடுவான். ஆனா அங்க அதுக்கு முன்னாடி விவசாயமே நடக்கலன்னு சொன்னாங்க, நீங்க தான் ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து பண்ணீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அங்க ராகி வளர்த்துட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். ஸோ வேற ஒன்றும் வளர்த்துக்கல. தேக்கு மரம் நாங்க ஃபர்ஸ்ட் வாங்கின மரம் இருக்கு, நீங்க பாத்தீங்களா? அது இன்னும் அது அப்படியே விட்டு பெருசா இருக்கிற மரம்.
அந்த தேக்கு மரம் தான் இருந்தது. அவ்வளோதான். மேம் சொன்னாங்க இனிஷியல் ஒரு 3 வருஷம் நாங்கள், அதாவது அன்டில் எங்களோட குழந்தைங்க வளர்ற வரைக்கும் 3-4 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம்னு சொன்னாங்க. நீங்கள் 2004 நடிச்சிட்டு இருக்கீங்க. பை த டைம் 2009-10 காலகட்டத்தில் ரொம்ப பிஸியான ஆக்டர் எல்லா லாங்குவேஜ் நடிச்சிட்டு இருக்கீங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி பிஸியான ஆக்டர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சிட்டியில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக கம்யூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேறு இடங்களுக்கு போகிறதுக்கு. இது அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. டிஃபிகல்ட்டா இல்லையா வந்து 30 கிலோமீட்டர்ல அவ்வளோ தூரம். அதெல்லாம் அப்போல்லாம் டிராஃபிக்கும் இருக்கு. ஆமா. ரொம்ப ஈஸி. 45 மினிட்ஸ்ல போயிடலாம். ஆக்சஸ் பெருசா கிடையாது இல்லை சார். இப்போவே நெட்வொர்க் இல்லை சார். அங்கே போகும்போது எங்களுக்கு இப்பயே சிக்னல் கிடைக்கல. அப்போ எதுவுமே இருந்திருக்காது. நெட்வொர்க் இருக்குல்ல. நெட்வொர்க் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ நாங்க ரொம்ப பிஸியா இருந்தோம். ஒரு டாடா சியரா இருக்கும். அதுல வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்க ஏர்போர்ட்ல வரும்போதே அப்படியே அங்க மீட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு நர்சரியில இருந்து ரொப்பிட்டு சாப்ளிங்ஸ் ரொப்பிட்டு வா இங்க கொண்டு வந்து இது இதுதான். ஸோ நெசசிட்டியும் இருக்குல்ல. கண்டினியூஸா வேலை இருந்தது எங்களுக்கு. கண்டினியூஸா பிளானிங்கு, சாப்ளிங்ஸ், வாட்டர், இரிகேஷன். ஸோ பிஸி ஃபேஸ் அது. பிஸி ஃபேஸ். பட் நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா அவங்க சொன்னாங்க நான் நான் 3 years இங்கே இருந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அவ்வளோ பிஸியா ஒன்றும் இருக்குல்ல. எப்போ படம் வருமோ அப்பதான் போவேன். இல்ல அது இல்லாம வேலை இருந்தா வேலை இல்லைன்னா எல்லா நாளும் சண்டே தானே நமக்கு. எப்படி மேனேஜ் பண்ணாருன்னா ஒரு கிராஃப் ஷீட் இருக்கும், ஒரு கிராஃப் புக் இருக்கும். அந்த கிராஃப் ஷீட்ல வந்து ஒரு பிளாட் மார்க் பண்ணிட்டு இப்படி இது போட்டு இங்க எங்க இந்த மரம்னு சொல்லி போட்டுட்டு எழுதி எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாரு. சோ நாங்க அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். என்னென்ன பண்ணணும் சிவில் 2 வருஷம் நாய் மாதிரி எங்க சுத்திருக்கேன். எல்லா கல்லும் மார்க் பண்ணி அதை எங்கன்னா நாங்க பை சான்ஸ் மாத்தி போட்டுட்டோம்னா அடுத்த தடவை அதை வந்து சேஞ்ச் பண்ண வைப்பாரு. நான் வந்து இங்க இந்த சாப்ளிங் போட சொன்னேன், இது ஏன் போட்டீங்கன்னு சொல்லி அதை திருப்பி நாங்க மாத்தணும். வேலைக்காரங்க கையில விட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது வேலை தானே. என்ன பண்ணாலும் அது வேலை மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது நிறைய விஷயங்கள். நிறைய செடியெல்லாம் இப்போ நம்ம எப்படி நேச்சுரல் ஃபார்மிங் பண்றோம் அவ்வளோ எல்லாம் இதெல்லாம் வீட்ஸ் எல்லாம் எடுக்கிறது. ஸோ சின்ன செடினா அது வீட்டுக்குள்ள இது அந்த வீட்ஸ்குள்ள இருந்துடும். அது தெரியாது. அங்கே தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. அது லோக்கல் பிளான்ட் இல்லாததுனால அது சர்வைவ் ஆகாது. அப்படிலாம் இருக்கும். ஸோ அப்போ போனப்போ நான் தான் கேட்பேன் எங்க செடி இருந்துதான்னு கேட்பாங்க. ஸோ எப்போ எங்க செடி போட்டாங்க அதை பிளான் பண்ணுறது இருக்குமா உங்களுக்கு? ஏன்னா மற்ற வேலைகள் நிறைய இருக்கு. இருக்கும். இல்ல அந்த கிராஃப் ஷீட் கையிலேயே தான் இருக்கும் எப்பவுமே. கிராஃப் ஷீட் அப்போ போவேன். இப்போ ஞாபகம் இருக்கு. இப்போ அதே வேலையா பண்ணி ஞாபகம் இருக்கு. அது நீங்க பேஷனேட்டா என்ன பண்ணாலும் அது ஞாபகம் இருக்கும். மேம் சொன்னாங்க இனிஷியலா ஒரு 2 acres நாங்க வாங்கணும், இப்போ 6 acres இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஒரு 1500 மரங்கள் எவ்வளவு நம்பர்ஸ் மறந்துட்டேன். எவ்வளவு மரங்கள் அங்க இருக்கு? 1000 இருக்கு. நம்ம தோட்டத்துல விளையிற பழங்கள், காய்கறிகள் எல்லாமே அது என்ன மாதிரி சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும்? அது டெஃபினெட்லி அது குழந்தைங்க மாதிரி தானே, சின்ன பசங்க மாதிரி தான். அவங்க வந்து வளர்ந்து நிற்கும் போது அதுவே நல்லா இருக்கும். அது ஃப்ரூட் கொடுக்குறதா இல்லையாங்கிறது செகண்டரி. ஃபர்ஸ்ட் வந்து அப்படிதான். நான் செடி வாங்கும் போதே வந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி தான், எவ்வளோ நாள் இது ஃப்ரூட்ஸ் கொடுப்போம். ஸோ அப்படிதான் கேட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு தடவை எல்லாத்தையும் போட்டு எல்லாமே போய் தண்ணி இல்லாமல் மழை இல்லாமல் அதுக்கப்புறம் போர் போட்டு ஃபர்ஸ்ட்டு போர் வேணான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் போர் வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் ரெயின் ஷேடோ ஏரியா, அங்கே மழை வராது ரெகுலராக இல்லை மான்சூன்ஸ் எல்லாம். ப்ராப்பர் மான்சூன் இது வரைக்கும் வந்ததில்லை. இந்த பாஸ்ட் 12 இயர்ஸ் ப்ராப்பர் மான்சூன் கரெக்டாக வந்ததே இல்லை. கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக வந்ததே இல்லை. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து செடி வளர்ந்தா போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நேச்சர் வந்து கற்றுக் கொடுத்துருது. எக்ஸ்பெக்டேஷன் ஸோ அது செடி வளர்ந்தா சூப்பராக இருக்கு. இப்போ தோட்டத்தில் எல்லா செடியும் நல்லா வளர்ந்து நிற்கும் போது அதுவே ஒரு சந்தோஷம். அப்படிதான் சின்ன பசங்க இருக்கிற மாதிரி தான். மாடுகள் கோழிகளும் அங்கே பார்த்தோம். கபாலி, ஜெயலலிதா, ரோஸ் நிறைய பேர்லாம் கூட கேள்விப்பட்டோம். ஸோ நீங்க படம் நடிக்கும்போது கபாலி நடிக்கும்போது ஒரு கண்ணு வந்தது உடனே அதுக்கு கபாலின்னு பேர் வச்சு. கபாலின்னு ஒருத்தர் இருந்தா, ஒருத்தர் ராவணான்னு ஒருத்தர் இருந்தா, அதெல்லாம் கொடுத்துட்டோம். ஏன்னா அவ்வளோ மாடெல்லாம் ஆக்சுவலாக வச்சுக்க முடியாது. ஏன்னா இட்ஸ் டூ மச் அ பர்டன் ஆன் த சாயில் ஆல்சோ. நம்ம மேலேயும் ரொம்ப பர்டன். ஸோ இப்போ 2 வச்சிருக்கோம், 2 கண்ணுக்குட்டி பார்த்துருக்கோம். வீடுமே நீங்களே கட்டினீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணதுன்னு சொல்லி பால் கறக்கிறது உங்களுக்கு வரும் அவங்களுக்கு மாடு? முதல்ல இந்த தாத்தா வீட்டில் ஆக்சுவலாக ஹாலிடேஸில் கூப்பிட்டு போயிடுவார். தாத்தா வந்து லாஸ்ட் டே ஆஃப் த எக்ஸாம் வந்துடுவார். அங்கே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனே அப்படியே அங்கேருந்தே பஸ் ஏறிட்டு போயிடுவேன். அங்கே போன உடனே ஒரு மாடு எனக்கே விட்டுருவார். ஸோ டெய்லி 100 ஸ்குவாட்ஸ் அடித்தா ஒரு மொட்டை கொடுப்பார், நாட்டு மொட்டை.
ஸோ அந்த முட்டையை ஒரு கிளாஸ்ல வச்சு கொடுப்பாரு. அப்போ சுகரு ஜாகரி எல்லாம் தெரியாது, சுகர் தான் போட்டு கொடுப்பாரு. நல்ல ஒரு 3 ஸ்பூன் சுகர், அதான் டைரெக்டா அதுல பாலை கச்சிட்டு அப்படியே குடிக்கிறது. ஸோ நான் வந்து 300 ஸ்குவாட்ஸ் அடிப்பேன், 3 முட்டை எனக்கு. ஸோ அப்போலேருந்தே அந்த கறிக்கு எக்ஸ்போஜர் இருந்தது. அந்த மாடை நானே பார்த்துப்பேன், அதை நானே குளிப்பாட்டுவேன். ஸோ அப்படி பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அப்படி he wanted me to get involved in all those activities. அதனால வந்து இப்படியே எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ண முடியாது. உன்னோட தாதுன்னு சொன்னா அப்படியே நமக்கு வந்துடும்ல, ஏய் என்னோட மாடுன்னு சொல்லி. ஸோ that's how I learned all these things. ரொம்ப இப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சில நடிகர்கள் இந்த மாதிரி வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அதெல்லாம் பண்றாங்க. வெற்றி சார் கூட நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஈவன் விஜய் சேதுபதி சார் கூட வந்து வீட்டுல கோழிகள் வளர்க்குறது. ஆமா. உங்ககிட்ட என்ன மாதிரி கைடன்ஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க வந்து கேட்டிருக்காங்க, இல்லை டிஸ்கஸ் பண்ணி பேசுவீங்க? எல்லாருமே அவங்க வழியில அதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை அதை பத்தி என்ன டிஸ்கஸ் சொல்லி கொடுக்க முடியாது, பேசியிருப்போம். ஸோ ஜென்ரலா பேசியிருப்போம் தான். எல்லாருக்குமே அவங்க ஜெர்னி இருக்கும்ல, அவங்க இன்ட்ரெஸ்ட் எப்போ வரும். ஸோ அந்த இடமே வேற மாதிரி இருக்கும். கரெக்ட். பட் சில நேரம் சில டவுட்ஸ் வரலாம், எப்படி இருக்கு இங்க. ஏன்னா மேம் சொல்லும்போது அத்தனை வெரைட்டிஸ் இருக்கு உங்களுடைய ஃபார்ம்ல. எனக்கு ஃப்ரூட்ஸ்லாம் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அவ்வளோ ஃப்ரூட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது வந்து. ஏன்னா ஆப்பிள்ல இருந்து அவங்க அவகாடோ நிறைய சொன்னாங்க, அவங்க ஸ்டார் ஃப்ரூட்ல இருந்து எல்லாமே சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான சாயில் நீங்க அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கீங்க. அப்படி ஐடியாஸ் எல்லாம் யாரும் கேட்டு கிடையாது. வெற்றி இடத்த வாங்குறப்பவே நான் போய் பார்த்தேன். ஸோ அப்படி இப்படி பண்ணலாம்னு எல்லாம் சொன்னி, அது என்னோட ஐடியா, அவ்வளோதான். அவர் வந்து அவருக்கு எப்படி வேணுமோ அப்படி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இப்போ. ஸோ he had his own ideas. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் வரணும். சினிமா மாதிரி நீங்கள் எவ்வளோ இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தாலும் ஃபைனலி நீங்கள் படம் எடுக்கும்போது அது உங்களோட படமா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அங்கே எங்கே சின்ன சின்ன ஐடியாஸ் உள்ள வந்து போயிருக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணது. எனக்கு முடிக்கும் ஒரு சின்ன ஆசை என்னன்னா வந்து, ரொம்ப அழகா அஃப்கோர்ஸ் நான் உங்களை பார்த்துருக்கோம் மேம், சரி தமிழ் அவ்வளோ அழகா பேசுறீங்க, இங்கே பெங்களூர் வந்து பேசிட்டு இருக்கோம். எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குற அத்தனை பேருமே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. எனக்கு நாங்கள் வந்திருக்கோம் இங்கே ஒரு 5 வார்த்தை வந்து இதை பொழைச்சிக்கலாம்ப்பா, நீ வந்தா கர்நாடகாவில் அப்படி அப்படியே சமாளிக்கலாம். ஒரு 5 வார்த்தை சொல்லுங்களேன் எனக்கு நீங்க. சர்வைவல் வேர்ட்ஸ், 5 சர்வைவல் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நமஸ்காரா. நமஸ்காரம், அது ஸோ அதுக்கப்புறம் நார்மலா கேட்கறது ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ, நல்லா இருக்கீங்களா, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ. நெக்ஸ்ட் வந்து யூசுவலா வந்து ಊಟ ಆಯ್ತಾ இல்ல ತಿಂಡಿ ಆಯ್ತಾ. ಊಟ ಆಯ್ತಾ, சாப்பிட்டீங்களா. திண்டி ஆயிட்டா, திண்டி இஸ் தி பிரேக்ஃபாஸ்ட். இங்க செப்பரேட்டா இருக்கும், தனியா கேட்பாங்க. ஆமா. திண்டி ஆக்சுவலா முதல்ல இருக்கல, இந்த கிராமத்துல இருக்காது, திண்டி எல்லாம் இருக்காது, இப்பதான் புதுசா வந்தது. இட்ஸ் வேதிக் ட்ரெண்ட் அது. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் இருக்கும். கிராமத்துல எல்லாம் 2 பேரும் தான், 2 பேரையும் களி தான். ஸோ அது ஊட்டா தான், ஊட்ட ஆயிட்டா கேட்போம். எங்கேயாவது போகணும்னா நீங்க கேட்கணும்ல. ஸோ நீங்க புதுசா வந்தீங்கன்னா அந்த ஏரியா பேர் சொல்லி ಹೆಂಗ್ ಹೋಗಬೇಕು, எப்படி போகணும், எப்படி போகணும், இங்க போகணும்னா எப்படி போகணும். இப்போ ಜಯನಗರಕ್ಕೆ எப்படி போகணும்னா ಜಯನಗರಕ್ಕೆ ಹೆಂಗ್ ಹೋಗ್ಬೇಕು, ಹೇಗೆ ಅಥವಾ ಹೆಂಗೆ ಹೋಗ್ಬೇಕು, ಹೇಗೆ ಹೋಗ್ಬೇಕು, ಹೆಂಗ್ ಹೋಗ್ಬೇಕು ಸಾಕು. லாஸ்ட் ஒன் வேற என்ன இப்போ அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் ஆட்டோக்காரங்கிட்டே ஏதாவது பேசணும்ல. அதான் அங்க போறதுக்கு எவ்வளவு ஆகும்னு கேட்கணும்ல. ಎಷ್ಟು ಆಗುತ್ತೆ, ಎಷ್ಟು ಆಗುತ್ತೆ ஆகும். ரொம்ப அழகா இருக்கீங்க, ನೀವು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ, நீங்க ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ கேக்குறோம்ல. நீங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்ற மீனிங்கும் வரும். நீங்க அழகா இருக்கீங்க, அழகா இருக்கீங்கன்னா நீங்க சுந்தரವಾಗಿದ್ದೀರಾ, அதை யூஸ் பண்ண மாட்டோம், கன்னடால யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾன்னு தான் சொல்லுவோம். பட் நீங்க ನೀವು சுந்தரವಾಗಿದ್ದೀರಾ டெக்ஸ்சுவல் டிரான்ஸ்லேஷன். சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் 2 பேருக்குமே. ரொம்ப நன்றி. நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், நான் கேட்ட கேஷுவலா இருக்கீங்களா, நான் நார்மலா இருக்கும் அப்படின்னு சொன்னார் சார். 100% ட்ரூ அது. ஏன்னா இப்படி பாக்குற மக்கள் தான் ரொம்ப, இப்படி மக்களை பார்க்க ரொம்ப ரேரா இருக்கு. ஸோ அதை நீங்க அப்படி இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது உங்களோட பேசினது. அது இந்த இடத்துல அப்படி ஒரு இன்டர்வியூ பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.